ஹாய். ஸோ ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ட்ரம்ப் வந்து டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நம்மளும் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது இந்தியாவுக்கு வந்து ஒரு 26% டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளுக்கு வந்துட்டு வந்து இம்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதில் வந்து மெயினாக இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னா என்ன சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். டேரிஃப்னு தெரியும், இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னா என்ன சொல்லுவாது? ஸோ ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னா வேறு ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாடு வந்து இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்து பொருட்கள் அனுப்புது. இந்த நாடு என்ன பண்ணுதுன்னா, இந்த நாட்டு பொருட்கள் இறங்கினால இந்த இம்போர்ட்ஸ் டியூட்டியாக ஒரு டேக்ஸ் வந்து விதிக்குது இந்த நாட்டுக்கு. உன்னோட பொருள் நான் இறக்கியிருக்கேன், ஸோ வந்து நான் உனக்கு வந்து இவ்வளோ டேக்ஸ் வந்து போடுறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30% வச்சுக்கோங்க. இதே 30% தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நாடு வந்து இந்த நாட்டுக்கு பொருள் அனுப்பும் போது இந்த நாடு வந்து இதே 30% தான் இந்த நாட்டுக்கு போடும். அதாவது நீ எவ்வளோ டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறியோ நானும் அதே டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறேன். நீ 30% போடுறேன்னா நானும் 30% இம்போஸ் பண்ணுவேன். இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப். ஸோ அப்படி தான் ட்ரம்ப்பும் அறிவிச்சிருக்காரு. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வரனா, நான் டிஸ்கவுண்டட் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் தான் வந்து நான் இம்போஸ் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியா வந்து நம்ம எவ்வளோ இம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா 52% டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுறோம். இப்போ யூஎஸ் என்ன பண்ணுதுன்னா 26% அதோட பாதி. ஸோ இப்படி தான் வந்து எல்லா நாடுகளுக்கும் அது இம்போஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் அதாவது ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படியே நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். அதாவது எந்த நாடு எவ்வளோ டேரிஃப் இம்போஸ் பண்ணுதோ அதே டேரிஃப் நானும் போட்டிருப்பேன். பட் வந்து இது வந்து எல்லா நாடுகளுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுனால ஒரு டிஸ்கவுண்டட் டேரிஃப் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் தான் நான் வந்து இம்போஸ் பண்ணியிருக்கேன். அதோட பாதி தான் நான் இம்போஸ் பண்ணியிருக்கேன் சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ இந்தியாவுக்கு 52 இப்போது 26% அவர் சொல்கிறார். ஸோ ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னா இதுதான். ஒரு நாடு வந்து இந்த நாடு எவ்வளோ பண்ணுதோ அதே நாடு தான் இந்த நாடும் அந்த நாட்டுக்கு பண்ணும். ஸோ 30% தான் இதே தான் இன்னும் 30% பண்ணும். ஸோ இது தான் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க.